Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் within 5 minutesல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 3 to 4 tablespoon எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கச்சு 2 பச்சை மிளகாவை நம்ம நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கச்சு பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வேக வச்ச கார்ன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிக்சட் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது வந்து நான் 6 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த 6 முட்டையை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இப்போ மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது தனித்தனியாக நம்ம விஸ்க் வச்சு நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு பேனை, அதாவது தவாவை அடுப்பில் வச்சு அதுக்கான தேவையான எண்ணெய் விட்டு நம்ம இந்த கலவையை நம்ம அதில் திக்காக விட்டுக்கலாம். திக்காக விட்டதுக்கப்புறமா மேலே வந்து அந்த சீஸை வந்து கிரேட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது வந்து அது மிதமான சூட்டில் உள்ளே வேகட்டும். வேணும்னா மேலே மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சீஸ் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு டம்மி ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதை வந்து நான் டர்ன் பண்ணி போட்டிருக்கேன். இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வெந்தால் போதுங்க. இப்போது நம்ம ஃப்ளஃபியான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். பாய்.